ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 9:1-2 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று. இப்பொழுது நம் எக்காலம் ஊதும்போது ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் ஆர்ப்பரிக்கலாம். கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா, இப்பொழுது நாம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். வாருங்கள். ஹல்லேலூயா. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்ற அருமையான பாமலை பாடலோடு கூட இன்றைய ஆராதனை நாம் தொடங்கலாம். தேவனாகிய கர்த்தரை வானோரும் பூவுலகில் இருக்கிறவரும் எல்லாரும் சேர்ந்து போற்ற போகிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறது. சிறிது நேரம் நாமும் துதிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. The Lord shall bless you and make his face shine upon you and be gracious to you. May the Lord turn his face towards you and give you peace. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் உன்மேல் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே.
gracious to you. Lord, turn his face toward you and give you peace. Amen. 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 Let's say amen. 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 Lord bless you and keep you. Make his face shine upon you. Be gracious to you. Lord, turn his face toward you and give you peace. Amen. Amen. May his favor be upon you and 1,000 generations, and your family, and your children, and the children, and the children. May his presence go before you, and behind you, and beside you, all around you, and within you. He's with you, he's with you, in the morning, in the evening, in your coming, and your going, in your weeping and rejoicing. He's for you, he's for you. May his favor be upon you and 1,000 generations, and your family, and your children, and the children, and the children. May his presence go before you, and behind you, and beside you, all around you, and within you. He's with you, he's with you, in the morning, in the evening, in your coming, and your going, in your weeping and rejoicing. He's for you, 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 he's for you. Amen. 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 May the Lord bless you and keep you and make his face shine upon you and be gracious to you. May the Lord turn his face toward you and give you peace. May this ironic blessing come true upon us, upon our family, upon our children, upon our children's children, generations and generations. O Lord, belong to you. எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு சொந்தம்.
நாங்கள் உமக்கு சொந்தம், நாங்கள் உமக்கு சொந்தம், நாங்கள் அனைவரும் உமக்கு சொந்தம் அப்பா. எங்கள் சந்ததிகள், எங்கள் குடும்பங்கள் அனைத்தும் எங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் சொந்தம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எலியாவின் தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை எலியா என்கின்ற தீர்க்கதரிசி கூப்பிடும் பொழுது இறங்கி வந்தது. அத்தனை பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஒரே ஒரு ஆண்டவருடைய மனிதனாகிய எலியா தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார். வானத்தில இருந்து அக்கினி இறங்குகிறது. வானத்தில இருந்து அக்கினி இறங்கி பட்சித்து போட்டது. வானத்தில இருந்து அக்கினி இறங்குகிறது. தேவனாகிய கர்த்தரே, எலியாவின் தேவனே, இந்த வேளையில எங்கள் மீது இறங்குவீராக. எங்கள் மீது உம்முடைய அக்கினி ஜுவாலையை ஊற்றுவீராக. இதோ உம்முடைய கரங்களில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஒரே ஒரு தீர்க்கதரிசியாக எலியா எதிரில் அந்த பாகால் தீர்க்கதரிசிகள், ஒரே ஒரு மனிதன், ஆண்டவருடைய மனிதன் நின்று அத்தனை பாகாலின் படைகளை எதிர்த்தது போல இன்றைக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா பாகாலுடைய படைகளை நாம் எதிர்க்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நெருப்பாக இறங்க போகிறார். ஒருவன் மாத்திரம் மீதிருக்க, பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீதிருக்க, பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும்
இன்றைக்கு மேல் வீட்டறையில எங்கள் தேவனாகிய கர்த்தரே உடைய பரிசுத்த ஆவியை ஊற்றினீரே. அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது உடைய பரிசுத்த ஆவியின் மழையை நீர் ஊற்றினீரே. அப்பா தேவனாகிய கர்த்தரே, இந்த காலத்துல ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக, உடைய பரத்துக்கு விரோதமாக, உடைய சபைகளுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிற எல்லா பாகால்கள், எழும்பிக் கொண்டிருக்கிற எல்லா விக்கிரகங்களின் கோட்டைகள், அவைகளை எழுப்புகிற எல்லா சூதான நினைவு உள்ள மனிதர்களை அப்பா எங்கள் தேவனாகிய கர்த்தரை உம்முடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தரே அப்பா அந்த மனிதர்களை தொடுவீராக. அப்பா அவங்களை நீங்க தொடுங்கப்பா. பாகால்கள் பின்னாடி போகிற மனிதர்களை நீ தொடுவீராக. ஆண்டவர் விக்கிரகங்கள் பின்னாடி போகிற மனிதர்களை தொடுவீராக. உடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக கோபாக்கினியை வருவித்துக் கொள்ளுகிறார்களே அப்பா, அந்த மக்களை தொடுங்க, அந்த மக்களை ரட்சிங்க, அந்த மக்களை தொடுங்க, அந்த மக்களை ரட்சிங்க. அப்பா உடைய கோபாக்கினை எங்கள் தேசத்தின் மேல வராதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவருமாக இருந்து எங்க தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க. எங்க தேசத்துல சமாதானம் நிலவட்டும். எங்க தேசத்துல சந்தோஷம் நிலவட்டும். எங்க தேசத்துல ஆரோக்கியம் நிலவட்டும். எங்க தேசத்துல தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யம் இறங்கி வரட்டும். பரலோகத்திலே உடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே எங்கள் தேவனாகிய கர்த்தரை இந்திய தேசத்துல உடைய சித்தம் செய்யப்படுவதாக. இந்திய தேசத்தை என் தேவனாகிய கர்த்தர் நீர் மிகவும் நேசிக்கிறீரப்பா. உலகத்துல எத்தனை நாடுகளுடைய பெயர்கள் பைபிள்ல இருக்கிறது, ஆனா நம்ம இந்திய தேசத்தினுடைய பெயர் பைபிள்ல வேதாகமத்துல இடம் பெற்றிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இந்திய தேசத்தை நேசிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் இந்திய தேசத்தை நேசிக்கிறார். அதனால்தான் தம்முடைய 12 சீஷரில் ஒருவராகிய தோமாவை அவர் சென்னைக்கு அனுப்புகிறார். ஆண்டவரே எங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு உம்முடைய சீஷரை அனுப்பினீரே. ஆண்டவரே ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் இல்லை, ஒருவரும் அழிந்து போவது உமக்கு சித்தம் இல்லை. அப்பா இந்த வேளையில அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அப்பாவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பாவத்திற்கும் குடிக்கும் வெறிக்கும் போதை வஸ்துக்களுக்கும் விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் தங்களை கெடுத்து போட்டு கொண்டிருக்கிற மக்களை தேவனாகிய கர்த்தர் நீர் தயை கூர்ந்து அப்பா உம்முடைய அன்பின் கயிறுகளால இழுத்து கொள்ளும். அவர்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தாரும். அவர்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தாரும். உம்முடைய கோபாக்கினை அவர்கள் மீது வராதபடிக்கு அவர்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு தந்து உம்முடைய ரட்சிப்பின் மேகம், உம்முடைய ரட்சிப்பின் மேகம் நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய ரட்சிப்பின் மேகம் நம்ம தேசத்தின் மேல வருவதற்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் மேகம் எங்க தேசத்தின் மேல வரணும் அப்பா. உம்முடைய ரட்சிப்பின் மேகம் எங்க தேசத்தின் மீது வந்து அமர வேணுமே அப்பா. உம்முடைய ரட்சிப்பின் மேகம், உம்முடைய ரட்சிப்பின் மேகம், உம்முடைய ரட்சிப்பின் மேகம் எங்க தேசத்தின் மீது அமரட்டும். தேவனாகிய கர்த்தரை தேடி நாடி அவருடைய ஆலயத்துக்கு ஓடி வர தேவனாகிய கர்த்தர் ஜனங்களுடைய மனதை உங்க பக்கமா நீங்க திருப்புங்கப்பா. நிர்விசாரத்தோடு, விரக்தியோடு, பலவீனத்தோடு உம்மை தெரிந்து கொண்டு பின்னிட்டு போயிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தரே அவர்கள் உம்மண்டை திரும்புவார்களாக. அவர்கள் மீது இரக்கமாயிரும், அவர்கள் மீது இரக்கமாயிரும். நாங்கள் அனைவரும் பக்தியோடு வைராக்கியத்தோடு உமக்காக வாழ உதவி செய்வீராக. அன்றைக்கு யோனா உங்களை விட்டு தூரமா போனாலும் ஒரு மீனை கொண்டு அவனை காப்பாற்றி மறுபடியும் உம்முடைய வேலையிலே இணைத்தீரே, மறுபடியும் உம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்தீரே. அது போல ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்க கொடுங்க. அவங்க உங்களை விட்டு தூரம் போகணும்னு நினைத்தாலும் தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் அவர்களை கொண்டு வந்து உம்முடைய ராஜ்யத்துல சேர்ப்பீராக, உம்முடைய ராஜ்யத்துல சேர்ப்பீராக. Lord, give them a second chance, Lord. Give them a second chance to do your ministry. ஊழியத்தை செய்வதற்கென்று இரண்டாவது ஒரு வாய்ப்பை நீ தருவீராகப்பா. நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய சமூகத்துல கடந்து வந்திருக்கிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தின என் தேவன்,
ஞானத்துக்கு அவரே போதுமானவர். எஸ், எவ்ரிதிங் எவ்ரிதிங், ஆல் த பிளஸிங், ஆல் த பிளஸிங். அவர் அனைத்து ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறார். அவர் மாத்திரம் நமக்கு போதும். இம்மட்டும் என்னை
போகிறோம். My grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். நீ வாழ்வதற்கு என் கிருபை உனக்கு போதும். நீ படிப்பதற்கு என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய தேவைகளுக்கு என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய குறைவுகளுக்கு என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்திற்கு என் கிருபை உனக்கு போதும். Yes, His grace is sufficient for us. His grace is sufficient for us. அவர்கிட்ட கேட்கலாம், உங்க யார் யார் முன்னாடி என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நம்ம பரத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய சமூகத்துல நம்முடைய உள்ளத்தின் பாரங்களை ஊற்றி விடுகிற நேரம் இது. ஆனா எனக்கு முன்னாடி இந்த சவால் இருக்கிறது, எனக்கு முன்னாடி இந்த பலவீனம் இருக்கிறது, எனக்கு முன்னாடி இந்த போராட்டம் இருக்கிறது, என்னை காப்பாற்றுங்க என்று நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ற நேரம் உங்களுடைய உள்ளத்தை ஊற்றுங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஓ எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை பொழுதுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகம் பரபரப்பாய் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் எங்களை கூட்டி சேர்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய கிருபையை எங்களுக்கு இன்றைக்கு அருளினீரே அப்பா. எத்தனை பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை இன்றைக்கு எனக்கு கொடுத்தீரே அப்பா. இதோ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எங்களுக்கு என்று நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக, இரக்கங்களுக்காக, தாளந்துகளுக்காக, குடும்பத்திற்காக, எல்லா பொருட்களுக்காக, எல்லா ஆஸ்திகளுக்காக, அந்தஸ்துகளுக்காக, பெயருக்காக, புகழுக்காக நன்றி 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 ராஜா. மட்டும் என்ன நீங்க நடத்துனீங்க, இனிமேல என்ன நீங்க நடத்துவீங்க. எந்த பலவீனமும் என்னை மேற்கொள்ளாது, எந்த குறைவுகளும் என்னை மேற்கொள்ளாது, எந்த குறைவுகளும் என்னை மேற்கொள்ளாது. கிறிஸ்து இயேசுவுடைய மகிமைக்குள்ள என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். The Lord shall bless you and keep you and make His face shine upon you and give you peace. May the shalom peace rule your hearts. The shalom சமாதானம் என்னுடைய இருதயங்களை, என்னுடைய நினைவுகளை, என்னுடைய வீடுகளை, என்னுடைய ஆலயங்களை ஆளுகை செய்யட்டும். போதுமானவராக நீர் இருந்து அனைத்தையும் பார்த்து கொள்வீராக. இதோ என்னுடைய கவலைகளை, துக்கங்களை, ஏக்கங்களை, பாரங்களை, கண்ணீர்களை அப்பா என்னுடைய பலவீனமும் ஒரு சிலுவை மேல தூக்கி வைக்கிறோம். Put everything upon the cross of Jesus Christ. தூக்குங்க, உங்க பாரத்தை தூக்குங்க, உங்க பாரத்தை தூக்கி சிலுவை மேல வைங்க. சிலுவை மேல வச்சுக்கோங்க. நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க பார்த்துக்கோங்க. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க பார்த்துக்கோங்கப்பா, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. Just relax, just relax, be cool. God is with you. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Shalom, shalom, shalom. May the good God bless you.